ஹாய் சார், வெல்கம் டு த வீடியோ சார். என்னோட பேர் ஆனந்த் பாபு. பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் கம்ப்யூட்டர் சார். குருவாஞ்சேரியில இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 16 + இயர்ஸா பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்ற நேம்ல ரன் பண்ணிட்டுருக்கோம். ஓ 4000 + சிசிடிவி ப்ராஜெக்ட்ஸ் இதுவரைக்கும் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் பிளேஸ்ன்னு ரன் பண்ணியிருக்கோம் சார் சக்ஸஸ்ஃபுல்லா. 20 + மேன் பவர்ஸ் இருக்கோம். ஸோ ரீசென்ட்டா வந்து நம்ம ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த மாரி வந்து கேமரா இன்ஸ்டலேஷனுக்காக வந்து பார்த்துருந்தோம் விஜிஎன் அபார்ட்மெண்ட்ல. ஸோ அதோட கால்குலேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து சர்வே பண்ணிட்டு லொக்கேஷன, அதுக்குண்டான ஒர்க்கிங் பிளான எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் சார். அந்த பிளான வந்து எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படிலாம் வந்து அவுட்புட் நம்ம கொண்டு வரப்போன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா கொஞ்சம் பார்த்துங்க. சந்தேகம் எதுனா இருந்தா கடைசியா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அத கிளியர் பண்றேன். ஸோ ஆஸ் பெர் பிளான் நம்ம கூகுள் மேப்பை யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம் சார். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஏ டூ எஃப் மொத்தம் அ 6 பிளாக் இருக்கு. ஸோ இந்த 6 பிளாக்லயும் எப்படி நம்ம கனெக்டிவிட்டி கொண்டு வர போறோம்ன்னு பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த என்விஆர் லொகேஷன் இதுதான். என்விஆர் பார்த்தீங்கன்னா 3 ரேக்ல வைக்க போறோம். ரேக் நம்பர் 13, 14, 15. ஸோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு என்விஆரும் தனித்தனி ரேக்கு. ஸோ ஸ்டாக் பண்ணி வைக்க போறோம். ஸோ அபார்ட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ இந்த பிளாக் ஆஸ் பர் நீங்க பிளான் போட்டு குடுத்த மாரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த ஏ பிளாக்ல பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கோம் நம்மள இன்ஸ்டலேஷன. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஏரியால நமக்கு வந்து டோட்டல் கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஏரியால 4 கேமரா, காரிடார் ஏரியால 8 கேமரா. இதில வந்து நெட்வொர்க் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா, வித் எஸ்எஃப்பி போர்ட்டோட 16 சேனல் ஃபியூச்சர் அப்கிரேடுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த 16 சேனல்ல அட்லீஸ்ட் ஒரு ₹2000 சே டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டா எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்ல ஓவர்லோட் பண்ணாமயும் இருக்கலாம். இது ஓவர் ஹீட் ஆகாமயும் இருக்கும். அதிகமா லோட் குடுக்காம. இந்த 2 ஆப்ஷனும் இருக்கு. நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஆ காரிடார் ஏரியால 8 கேமரா. ஸோ அதுக்கு 8 சேனல் போட்டிருக்கேன். ஸோ ரேக்குல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம பார்க்கிங் பக்கத்துல அந்த ஏரியால ஆ 2 ரேக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கீழ இருந்து 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர், 3ர்ட் ஃப்ளோர், 4த் ஃப்ளோர் வரைக்கும் கேபிள் எடுத்துட்டு போறோம். இன் கேஸ் ஆஃப் எனி மெயின்டனன்ஸ் நம்ம வந்து ஒண்ணு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூம்ல பார்க்கணும். 2வது லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பவரும், ஆ நெட்வொர்க் கேபிளும், ஃபைபர் கேபிளும் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே மெயின்டனன்ஸ் முடிஞ்சிரும். மேல எங்கேயும் போகணுன்ற அவசியம் இருக்காது. இதனால நமக்கு சிம்ப்ளிஃபைடான இன்ஸ்டலேஷனா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, பி பிளாக்கு. பி பிளாக்ல இந்த பிளாக் நீங்க குடுத்துருந்தீங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 4 பெரிமீட்டர் ஏரியா கேமரா, காரிடார் 8 கேமரா, அதேபோல 16 சேனல் கேமரா என்விஆர் பிஓஐ ஸ்விட்ச் 1, 8 சேனல் பிஓஐ ஸ்விட்ச் 1. அதேபோல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 ரேக். ஒண்ணு பெரிமீட்டர் ஏரியாக்கும், இன்னொன்னு வந்து காரிடார் ஏரியாக்கும். ஸோ அதேபோல சி பிளாக்ல 2 ரேக்கு, ஒரு 8 சேனல் பிஓஐ ஸ்விட்ச், 16 சேனல் பிஓஐ ஸ்விட்ச் 1, காரிடார்ல 12 கேமரா, பெரிமீட்டர் ஏரியால 8 கேமரா. ஸோ இந்த பிளானிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டி பிளாக் அதாவது என்விஆர் இருக்க ரேக்கு. அங்கேயும் வந்து 2 ரேக்கு. ஸோ இந்த 2 ரேக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் டெரஸ் கேபிள் என்ட்ரி பக்கத்திலேயே வந்துரும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் எல்லா ஃப்ளோருக்கும் ஒரே மாரி ஐடென்டிகலா எடுத்துட்டு போவோம். அ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் ஏரியால 4, காரிடார் ஏரியால 1லேருந்து 4வது ஃப்ளோர் வரைக்கும் 8 கேமரா. ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரான்னு சொல்லிட்டு, 16 சேனல் பிஓஐ ஸ்விட்ச் 1, 8 சேனல் பிஓஐ ஸ்விட்ச் 1 பிளஸ் ரேக் 2. அ அதேபோல ஐடென்டிகலா வந்து இ பிளாக்கும், எஃப் பிளாக்கும் சேம் பிளான் தான். இத கனெக்டிவிட்டி பண்றதுல தான் நம்ம வந்து அ சிம்ப்ளிஃபைடா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, அதேபோல பெரிமீட்டர்ல 4, காரிடார்ல 8 கேமரா. எஃப் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 4, 8 கேமரா. சேம் பிளான் தான். ஆ கனெக்டிவிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்றோம். ஸோ இது ஒரு லேனு, இது ஒரு லேன். ஸோ ச டி பிளாக்ல இருந்து ஃபைபர் கேபிள் த்ரூ வந்து சி பிளாக் வந்துட்டு, சி பிளாக்ல வந்து ஏ பிளாக், அப்புறம் பி பிளாக். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி குடுக்க போறோம். இது கூடவே இந்த ஃபைபர் கேபிள் கூடவே வந்து கனெக்டிவிட்டி அந்த ஃபைபரோட ஆக்சஸரீஸு, கனெக்டிங் கேபிள், பேட்ச் கேபிள்ஸு, அந்த புரொடெக்ஷன் பாக்ஸு,
இது எல்லாமே வந்து கன்சீல் பண்ணி உள்ள நீட்டா இருக்கா மாரி பைப் போட்டு லே பண்ணிக்கலாம் இருக்கிறது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ பவர் கேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜென்செட் இருக்கிறதுனால வந்து லாங் லைஃப் வரணும்னா நமக்கு வந்து யூபிஎஸ் பவர் இல்லாம அது பாசிபிள் கிடையாது. ரெக்கமெண்டட் 100% அட்லீஸ்ட் ஒரு 200 ஏஹெச் யூபிஎஸ் போட்டு, ஒரு சின்ன பேட்டரியாவது நீங்க வாங்கி வைக்கணும். ஸோ யூபிஎஸ் போட்டுட்டு, யூபிஎஸ் கூடவே வந்து இந்த 6 லொகேஷனுக்கு வந்து பவர் நம்ம எடுத்துட்டு போணும். ஏன்னா ஒரு மெயின்டெனன்ஸ்னா இங்க ஆஃப் பண்ணா எல்லாமே அது ஆஃப் ஆயிடணும். ஆன் பண்ணா ஆன் ஆகணும். அந்த மாரி சிஸ்டம்ல இருக்கணும். ஸோ இந்த ஃபைபர் கேபிள் லேன்லயே வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள், அதுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு போறோம். ஸோ இந்த பக்கத்துல இருந்து டி பிளாக்ல இருந்து இ பிளாக்கும், எஃப் பிளாக்கும் ஃபைபர் நமக்கு போகுது. ஸோ இதுதான் ஆக்சுவல் பிளானு. இதுல வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நீங்க சொன்ன மாரி 2 கேமரா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பெரிய பிளாக்ல வந்து 3 கேமராவா இருக்க போது. கனெக்டிவிட்டி, கண்ட்ரோல் எல்லாமே வந்து அட்மின் பிளாக்ல அசோசியேஷன் நம்ம மீட்டிங் ஸ்பாட் பண்ண அதே ரூம்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க போறோம். நீங்க எந்த ஃப்ளோர்ல எங்க இருந்து வேணாலும் நீங்க அசோசியேஷன் அந்த மீட்டிங் ரூம்ல இருந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பிளேபேக் பார்க்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும் சார். இது சிம்ப்ளிஃபைடான சிஸ்டமு. இத தவிர நீங்க தனித்தனியா போனீங்கன்னா, இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆ செலவு கொஞ்சம் அதிகம் வென் கம்பேர் டூ திஸ். அதேபோல உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மானிட்டர் பண்ண முடியாது மெயின் விஷயம். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ட மிஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால இந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி வந்து விசிபிளா லைவா பார்த்துக்கலாம். அதேபோல பிளேபேக் பார்க்கறதும் ஈஸி. மொமெண்ட்டேனா வந்து நீங்க காப்பி பண்ணாலும் ஈஸியா ஆக்சஸிபிளா இருக்கும். தனித்தனியா கொடுத்துருக்கோம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த பெரிமீட்டர் ஏரியாக்கு 32 சேனலும், அ காரிடார் ஏரியாக்கு 64 சேனலும் சொல்லியிருந்தேன். இது பட்ஜெட் ரொம்ப கால்குலேஷன் அதிகமா வருது. உங்களுக்கு பாசிபிளா இருந்தா அந்த 32 சேனலுக்கும், 64 சேனலுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 பிரைஸ் டிஃபரண்ட் 50, 60,000க்கு. ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப பிரீமியமு. ஏஎன்பிஆர் கேமராலேருந்து எல்லா கேமராவும் அதில சப்போர்ட்டடா இருக்கும். நார்மலா இந்த 32 சேனல்ல 2 சாட்டா ஹார்ட் டிஸ்க் நம்ம போடுறோம்னா, 64 சேனல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 8 சாட்டா போடுற மாரி இருக்கும். கொஞ்சம் என்விஆரே ஒரு 5 என்விஆர் சேர்த்தா மாரி பெருசா இருக்கும். ஒரு பிரீஃப் கேஸ் மாரி. ஸோ அது பாசிபிளா இருந்து உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அது போயிடுங்க. இன்னும் ரொம்ப சிம்ப்ளிஃபைடா, நீட்டா இருக்கும். ஸோ பிரீமியமா அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. குவாலிட்டியும் நல்லாருக்கும். வாரண்டியும் உங்களுக்கு அதே தான் சேம் நம்ம சொல்ற மாரி கேமராஸ் அண்ட் என்விஆர் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி பண்ணி குடுத்துடலாம். இன் கேஸ் ஆஃப் எனி மெயின்டனன்ஸ், சர்வீஸ் மெயின்டனன்ஸ் 1 இயர் நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஎம்சி நீங்க வந்து போட்டுக்கணும். இல்ல நீங்க எனக்கு ஏஎம்சிலாம் வேணாம்னாலும், நீங்க கம்ப்ளைண்ட் வரும்போது செகண்ட் இயர்லேருந்து என்ன வேணா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் என்ன வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் குடுத்தா போதும். ப்ராடக்ட் வாரண்டி இன் கேஸ் எதனா கம்ப்ளைண்ட்னா, இன் கேஸ் எதனா ப்ராப்ளம் போச்சுன்னா, பீஸ் டூ பீஸ் ரீப்ளேஸ்மென்ட் வந்துரும். இல்ல இருக்கிறத ரெடி பண்ணி குடுத்துருவோம். 2த்துல எதனா ஒண்ணு இமிடியேட்டா பண்ணி குடுத்துருவோம் சார். நான் இப்ப இது கொட்டேஷனா இது கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இத பார்த்துட்டு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சார். தேங்க் யூ வெரி மச் சார்.